திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்திய நிலையில் தொடர்ந்து தமிழ்நாடு விருதுகளை தற்போது வழங்கி வருகிறார். இதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக 2025ஆம் ஆண்டுக்கான அண்ணல் அம்பேத்கர் விருது. அண்ணல் அம்பேத்கர் விருதை பெற்றுக்கொள்ள திரு சிந்தனை செல்வன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணல் அம்பேத்கரின் சம நீதி, அரசியலமைப்பு சட்ட நெறிகள், சமூக நீதி ஆகியவை குறித்து ஆழமாக தமிழ்நாட்டு மேடைகளிலும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் முழங்கி வருபவர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக பாடுபடுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக செயல்பட்டு வருகிறார். அண்ணல் அம்பேத்கர் விருதை திரு சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வழங்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. (2025ஆம் ஆண்டுக்கான அண்ணல் அம்பேத்கர் விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் திரு சிந்தனை செல்வன் அவர்கள். (2025ஆம் ஆண்டுக்கான பெருந்தலைவர் காமராசர் விருதை பெற்றுக்கொள்ள திரு எஸ்.எம். இதயத்துல்லா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். தொடர்ந்து பெருந்தலைவர் காமராசர் விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் திரு எஸ்.எம். இதயத்துல்லா அவர்கள். எழுத்தாளரும் இலக்கிய ஆர்வலருமான இவர் ஆங்கிலம், அரபி முதலிய பன்மொழிகளை அறிந்தவர். அனைத்து சமய கோட்பாடு இலக்கியங்களையும் ஒப்பிட்டு மேடைகளில் சிறப்புற உரையாற்றும் திறம் படைத்தவர். ஆசாத் பதிப்பகத்தின் மூலம் தமிழறிஞர்களின் நூல்களை வெளியிட்டு வருகிறார். தேசிய ஒருமைப்பாட்டு பேரவையின் தலைவராக இருக்கும் திரு எஸ்.எம். இதயத்துல்லா அவர்களுக்கு பெருந்தலைவர் காமராசர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. (2025ஆம் ஆண்டுக்கான மகாகவி பாரதியார் விருது பெற்றுக்கொள்ள நெல்லை திரு ஜெயந்தா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், பத்திரிகையாளர், பதிப்பாளர் ஆகிய பன்முக ஆற்றலை கொண்ட நெல்லை திரு ஜெயந்தா அவர்கள் கவியரங்க மேடைகளில் தனக்கென தனி அடையாளத்தை கொண்டவர். திரையுலகிலும் கோலோச்சி வருகிறார். நிலாவனம், திணை மயக்கம், வாலிப வாலி, வாலி 100 ஆகிய நூல்களின் ஆசிரியர் இவர். கல்லூரி மாணவர்களின் இலக்கிய ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் திரு தேச ராமசுப்பிரமணியன் என்ற நெல்லை திரு ஜெயந்தா அவர்களுக்கு மகாகவி பாரதியார் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. (2025ஆம் ஆண்டுக்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருதை பெற்றுக்கொள்ள கவிஞர் திரு யுகபாரதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கவிஞர் யுகபாரதி அவர்கள் 2000 திரைப்பட பாடல்களை எழுதிய பாடலாசிரியர். மரபு கவிதை, புதுக்கவிதை மற்றும் நவீன கவிதை என அனைத்திலும் சிறந்து விளங்கி வருகிறார். கவிஞர், எழுத்தாளர், பாடலாசிரியர், பத்திரிகையாளர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். மனப்பத்தாயம், பஞ்சாரம், தெப்பக்கட்டை, நொண்டிக்காவடி, தெருவாசகம், அந்நியர்கள் உள்ளே வரலாம், மராமத்து, முனியாண்டி விலாஸ், பாதாள கொலுசு ஆகிய கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். நேர்நிறை என்ற பதிப்பகம் மூலம் பல்வேறு புத்தகங்களை பதிப்பித்துள்ளார். கவிதை காலத்தின் குரலாக பதிவு செய்து வரும் கவிஞர் திரு யுகபாரதி அவர்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. தொடர்ந்து 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்த்தென்றல் திருவிக்கா விருதை பெற்றுக்கொள்ள முதுமுனைவர் திரு வே. இறையன்பு இந்திய ஆட்சிப்பணி ஓய்வு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். எழுத்தாளர், பேச்சாளர், கல்வியாளர், சமூக ஆர்வலர் மற்றும் தன்னம்பிக்கை